ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொஞ்ச நாளாகவே ரொம்ப பிஸியாக தான் இருக்கேன். எல்லாமே ஹோம் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அந்த வேலை ரொம்ப பெரிய வேலை தாங்க. வீட்லேயும் ஒரு வேலையாக முடிச்சுட்டே இருக்கோங்க. அந்த ஒரு அப்டேட்ஸும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி வீடியோ கார்டன் செட்டப் பண்ணுறது தாங்க. மாடியில் எப்படி செடியெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீட்டிலேருந்து இந்த வீடு ஷிஃப்ட் ஆகும்போது திங்ஸ் எல்லாமே தான் நம்ம ஃபஸ்ட்டு மேலே கொண்டுட்டு வந்தோம். செடிகள் எல்லாமே கீழே தான் இருந்துச்சுங்க. மேலே கிச்சன் ஒர்க்கும் போயிட்டு இருந்தனால என்னோடய திங்ஸ் எல்லாமே வெளியே உள்ள ரூம்குள்ளே அந்த மாதிரி கொஞ்சம் கசகசன்னு தான் இருந்துச்சு. அதனால செடிகள் எல்லாமே மேலே கொண்டு வர முடியலைங்க. இப்போ நம்ம கிச்சன் செட் பண்ணனால திங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக அந்தந்த ரூமில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஒரு நாள் செடிகளும் கொண்டு மேலே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபுல் வேலையுமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டே இருந்தோம். திங்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் அரேஞ்ச் பண்ணோன்னே செடிகளை மேலே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்தாச்சுங்க. சனாசாரா தூங்க வச்சுட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் அவர் மட்டும்தான் இருந்தாருங்க அன்றைக்கி வீட்டில். அதனால் அவர் மட்டுமே கீழிருந்து செடிகளை செகண்ட் ஃப்ளோருக்கு கொண்டுட்டு வந்துட்டார். ரொம்பவே கஷ்டம்தாங்க. சிங்கிள் ஃப்ளோராக இருந்ததுன்னா கூட நமக்கு இங்கேருந்து இங்கே தூக்கிட்டு போய் வைக்கலாம். அதுவே கஷ்டம்தான். இப்போ எனக்கு அங்கேருந்து செடிகளை தூக்கிட்டு அரேஞ்ச் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதுலேயும் ஸ்டெப்ஸில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரணும் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டம்தாங்க. செடி மண்ணோடு இருக்கும்போது ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். அதை எப்படியோ கொண்டுட்டு வந்துட்டாருங்க. நம்ம செடி வச்சா தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்குமே செடி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு இதாகவே தான் இருந்துச்சு. கீழே இருக்கும்போது போய் பார்த்துக்க முடியலிங்க. அதனால் அவரும் ஒரே இதாக செடிகள் எப்படியாவது எனக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அவரே எடுத்துகிட்டு மேலே கொண்டுட்டு வந்துட்டாருங்க. அவர் மேலே கொண்டு ஒன்று ஒன்றா வச்சுட்டு இருந்தாருங்க. நான் அந்த செடிகள் எடுத்து எங்கே எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி ஒரு செடியை நான் நகர்த்தி வச்சுட்டே இருந்தேன். நம்ம நம்ம வீட்டை அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க. செடி ஒன்றே ஒன்று மட்டும் இருந்தால் போதும். வீடு ஆட்டோமேட்டிக்காக அழகாயிரும். செடிகள் அழகு மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஆரோக்கியத்தையும் நமக்கு கொடுக்குது. நல்ல ஆக்சிஜன் சப்ளை பண்ணுதுங்க. நம்மளை நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். இந்த செடிகளுக்கு இடையில உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டாலோ இல்லைனா சும்மா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தாலோ நமக்கு மைண்ட் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை நல்லாவே நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். நல்லா அந்த ஃபீலை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் எடுத்து கொண்டு வச்சிட்ருக்காரு. அவர் பாருங்கள் எப்படி வேர்த்து போயிருக்குது அப்படின்ட்டு. செடிகளை நகர்த்தி வைக்கவே எனக்கு சிரமமாக இருந்துச்சுங்க. அப்போ கீழிருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதோட கஷ்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, நம்ம தான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறோமே அப்படின்ட்டு செடிகளை விடவும் முடியாதுங்க. ஏன்னா எல்லாமே ஆசையாக வாங்கி ஆசையாக வச்சு வளர்த்துனது. செடிகளும் நம்ம வீட்டில் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அந்த செடி கூட நம்ம பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம இருந்துட்டுங்க. செடிகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு இன்னும் நிறைய செடிகள் வைக்கணும் அப்படிங்கிற ஆசை தான். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு செடியாக சேர்த்தி இன்னும் நிறைய செடி சேர்த்தணும். அதுதான் என்னோடய ஆசை. ஒரு 5-6 செடி வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள். அதோட ஃபீலே தனியாக ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தான் இருக்கும். இல்லைனா எல்லா பக்கமும் மணி பிளான்ட் இருக்குங்க. அந்த மணி பிளான்ட் எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டோ இல்லைனா ஒரு பாட்டில் வச்சிங்க அப்படின்னா அது ஃபுல்லாக வளர்ந்துடும். அந்தளவுக்கு வளரும் மணி பிளான்ட்டு. அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவே ஒன்றே போதும். அந்தளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். செடிகள்லாம் கீழே இருந்துச்சு. போய் தண்ணியெல்லாம் விட முடியாதனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மழை தண்ணி வந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ மாமா தண்ணி விட்டுட்டு இருந்தாருங்க. அப்புறம் வெயில் ஃபுல்லாக அடிச்சிட்டு இருக்கிறனால கொஞ்சம் இலைகள் எல்லாமே வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இனி அதை எல்லாமே நம்ம நார்மல் பண்ணணுங்க. அப்போ தான் அதோட அழகு திரும்ப வந்த மாதிரி இருக்கும். அதுவும் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பேக்கெட்டில் இருந்த செடிகள் இன்னுமே ஒரு 2-3 ஓப்பன் பண்ணாமல் இருந்துச்சு. கையோடு அதை வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பாட்டை ரெடி பண்ணிவிட்டு அந்த செடிகளையும் வச்சுட்டேன். அடுத்தது நம்மளோட புத்தர் தான். புத்தர் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு ஐடியா நிறைய மாற்றி வச்சுட்டே இருந்தேங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது புத்தருக்கு வேறு மாதிரி ஒரு ஐடியா பண்ணி மணி பிளான்ட் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் அது இந்த ஷிஃப்டிங்கில் ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த பாட்டும் கீழே கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க. அதனால் அது ஒழுங்காக இது பண்ண முடியல. சரி, வேறு மாதிரி மெத்தடில் வைக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாட் கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க. அதில் ஜிசி பிளான்ட் இருக்குது. ஆனால் அது கிழங்கு நிறைய இருக்குது. இலை பெருசாக ஆரோக்கியம் இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க. நான் என்ன பண்ணேன், அதில் ஜிசி பிளான்ட்டை மட்டும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதை வேறு பாட்டில் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதில் சங்குப்பூ செடி நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. நிறைய பூவும் பூத்துருந்துச்சு. அந்த சங்குப்பூ செடியை மட்டும் அந்த தொட்டியில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படர்ந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அதில் நம்ம புத்தரை வச்சாச்சு. இந்த செட்டப் பார்க்குறக்கு அழகாக இருந்துச்சு. ஆனால் பாட்டு கொஞ்சம் பழைய பாட்டு தாங்க. அதனால் எல்லா பாட்டுக்குமே ஒரு கலரிங் கொடுக்கணும். அடுத்து ஒரு கலரிங் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் இருக்கேன். அதுக்கு ஒரு நாள் நம்ம டைம் ஒதுக்கி அந்த கலரிங் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ராதே கிருஷ்ணர் சிலை இருக்குதுங்க. அதை நம்ம கார்டனுக்குள்ளே தான் வச்சுருந்தோம்.
பெரிய போன்சாய் மரம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து வச்சு அது கீழே இந்த சிலையை வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். அதை வந்து பொறுமையாக அசைச்சு தான் என்னால் வந்து நகர்த்த முடிஞ்சது. அதனால் பொறுமையாக வந்து அதை பண்ணிகிட்டு இருந்தேன். மரத்துக்கு கீழே வந்து சிலை வைக்கும்போது அழகாக இருந்துச்சு. அந்த லுக்கே பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம ராதே கிருஷ்ணர் வந்து அழகாக மரத்துக்கு கீழே வச்சாச்சு. அவங்களுக்குமே ஒரு பெயிண்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே பிரைட்டாக இருப்பாங்க. ஃபைனலாக செடி எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் ஆகிட்டே வருதுங்க. இந்த டைமில் வந்து அந்த செடிகளுக்கு உள்ளே இருக்கும் இல்லைங்களா சின்ன சின்ன செடி, அதையும் கையோட க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சுங்க. அதனால் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். செடிகள் எல்லாமே வந்து மேலே வந்தாச்சு. இன்னும் ஒரு 5, 6 செடிகள் வந்து வர வேண்டியது இருக்குதுங்க. அது போக எல்லா செடியுமே வந்து வந்துருச்சு. நம்ம வீட்டில் வந்து சடனாக என்னமோ ஒரு சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு லுக்கு. என்ன அப்படின்னா நம்ம செடிகள் வந்தது தான். வீட்டுக்கு வந்து செடிகள் ரொம்பவே முக்கியங்க. நான் எங்காவது ஒரு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து செடி தான். இதை வந்து நான் நிறைய வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு வீட்டில் செடிகள் அழகாக வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லிகிட்டே வந்துடுவேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதில் ஏதாவது எனக்கு பிடிச்சமான செடி இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் பெரிய சைஸில் அது இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து ஒரு செடி வந்து நான் கேட்டு வாங்கிட்டு வந்துடுவேங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் செடிகள் வைக்கிறது. இதில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்ட தொடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி தாங்க இருப்போம். அது வந்து கார்டனிங் லவ்வர்ஸ்க்கு வந்து தெரியும் அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது. அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட தொடங்கிட்டோன்னா நம்ம மைண்ட் அப்படியே மாறிடும். எங்கே போனாலும் செடி பார்த்து வாங்கணும், ஏதாவது பூ அழகாக பூத்துருந்துன்னா அதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிட்டாருங்க. அடுத்து வந்து நான் கொஞ்ச நேரம் நம்ம செடியை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கீழே போனேன். டைம் பாருங்கள் அப்படியே மாறிட்டே வருது. நம்ம செடிகள் வந்தது ரொம்ப ஹாப்பி. ஆனால் இன்னொரு சைடு வந்து பயங்கரமான கால் வலி தான். கொஞ்சம் கூட உட்காரவே இல்லைங்க. நடக்கிறது நிற்கிறது இது மட்டும்தான் நடந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக நம்ம கார்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4, 5 பிளான்ட் மட்டும் இருக்குது. அதுவும் வந்து சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். மேலே என்டர் ஆனோடனே நம்ம புத்தர் தான் இருக்காருங்க. போன்சாய் ட்ரீ வச்சு அதுக்கு கீழே வந்து கிருஷ்ணர் ராதை வந்து வச்சாச்சு. ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கறது தண்ணி தான். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்திருக்காங்க, அவங்களுக்கும் வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துடலாம். எல்லா செடிகளுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் இலையெல்லாம் ஃப்ரெஷ் பண்ணியாச்சு. வெத்தலை செடி வந்து ஃபுல்லாகவே காஞ்சு போயிருச்சுங்க. இப்போ வந்து திரும்ப அழகாக வந்து வந்துட்டுருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. புத்தர் வந்து அந்த செடி கீழே வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ மரத்துக்கு கீழே புத்தர் வந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைட்டாக வந்த மழைக்கு ரெயின் லில்லியும் 2, 3 அழகாக பூத்துருந்துச்சு. ரெயின் வந்துச்சு அப்படின்னாலே இவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம்தான். அழகாக பூ பூத்து ரெயினை பார்த்து அழகாக சிரிப்பாங்க. ஒரு ஹேங்கிங் பாட் வந்து இருந்ததுங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கார் பீஸ் இருந்துச்சு. சரி அழகாக இருக்குமே அப்படின்ட்டு அதையும் வந்து நான் வச்சுட்டேன். செடிக்கு கொண்டுட்டு வந்தனால மேலே வந்து ஃபுல்லாக ஸ்டெப்ஸில் வந்து மண் நிறைய கொட்டியிருந்துச்சுங்க. அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கூட்டி க்ளீன் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி அப்படின்ட்டு இந்த வேலையை முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு எப்படா ஒரு டீ குடிப்போம் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. டைம் வந்து 6:45 ஆயிடுச்சு. டின்னர் டைமுக்கு டீ முன்னாடி குடித்தோம் அப்படின்னா நமக்கு சாப்பிட்றதுக்கும் முடியாது. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டயத்துக்கு நம்ம டீ குடித்தா தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு டீயும் வந்து ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.